ஐயோ அதுக்குள்ளே நம்ம சைஸ் போட்டோமா, என்னடா இப்போ தான் தைச்ச ப்ளவுஸ் எப்படி நமக்கு அதுக்குள்ளே டைட் ஆகுது. ஹாய், வெல்கம் டு இண்டிஜாஸ். இன்னைக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா சாரீ ப்ளவுஸ்லேயே ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். சொல்கிறதுக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, சாரீ ப்ளவுஸ் நார்மலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிளம்பி போயிட்டுருப்போம். ஜேபி கல்யாணம், பிள்ளைங்க கல்யாணம், தக்காண்டா இங்கேருந்து நம்ம வந்து சாரீ கட்டிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்பும் போது நம்மளுக்கு சாரீ ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்க ஃபீல் பண்ணால் ஒன்று நம்ம வந்து குளிச்சுட்டு சரியாக துடைக்காமல் நம்ம சாரீ ப்ளவுஸ் ஸ்ட்ரெயிட்வே போடுறதுனால ஒன்று வந்து டைட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சாரீ ப்ளவுஸில் வந்து நம்ம லைனிங் வந்து 2x2 காட்டன் தான் போட்டிருப்போம். ஸோ தண்ணி வேவ இழுக்கும். பட் போடும்போது அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ லேசாக நீங்கள் சாரீ ப்ளவுஸ் ஏதாச்சும் போடுறதுக்கு முன்னால் கரெக்டாக நீங்கள் வந்து பவுடர் ஏதாச்சும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அந்த சாரீ ப்ளவுஸ் கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த நேரத்தை நம்ம டென்ஷனை கிளம்புறோம் வச்சுங்க. நார்மலி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புது ஒரு டென்ஷன், ஐயோ அறுக்க பொறுக்க அது செய்யணுமோ இது கிளம்பணுமோ அது போகணுமோ என்ன ஹேர் ஸ்டைல், அதில் பார்க்கும்போது நம்ம சாரீ ப்ளவுஸ் போடணும் இன்னும் டைட்டாக இருக்குது, அதுலேயே பாதி டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சாரீ ப்ளவுஸ் நீங்கள் போடுறதா இருந்தால் மறக்காமல் உங்கள் பாடியை வந்து நீங்கள் பவுடர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸை போடுங்க, ஈஸியாக போட்டுருவீங்க. உங்களோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், டைட்டாக இருக்காது. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இண்டிஜாஸ் டெக்ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.